காலையில் வாக்காளர்கள் வாக்களிக்க புறக்கணித்த பகுதியில் தற்பொழுது வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் தொகுதி நடுக்குப்பம் கிராம மக்கள் தற்பொழுது வாக்களித்துக் கொண்டிருக்கின்றனர். திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையால் தேர்தலை புறக்கணித்த அந்த மக்கள் தற்பொழுது வாக்குகளை அளித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரே நேரத்தில் 1500க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் தேர்தல் அலுவலர்கள் தவித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காலையில் வாக்களிப்பு புறக்கணிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த இடத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். ரஹ்மான், காலையில் வாக்குப்பதிவு புறக்கணிக்கப்பட்டது. தற்பொழுது அங்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அருணா, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 கிராமங்களிலே இன்று தேர்தல் புறக்கணிப்பு ஆனது திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நடுக்குப்பம் கிராமமாகும். இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவிலிலே திருவிழா நடத்துவது தொடர்பாக கடந்த 7 ஆண்டுகளாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை நடைபெற்று வந்தது. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இருந்த போதிலும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாததால் இவர்கள் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என கூறி தங்களுடைய வாக்களிப்பு புறக்கணிப்பை அறிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று பிற்பகல் வரை அவர்கள் வாக்களிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினர் மற்றும் போலீசார் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு சுமூக தீர்வு காணப்படும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு பிறகுதான் வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அதாவது இன்னும் வாக்காளர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 15 நிமிடம் தான் வாக்குப்பதிவுக்கு இருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த வாக்குச்சாவடி ஏற்கனவே பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடி என்று அறிவிக்கப்பட்டது காரணத்தினால் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வாயிலுக்கு முன்பாக உள்ளே வரக்கூடிய வாக்காளர்கள் 6 மணிக்குள்ளே உள்ளே வந்து விட்டால் அனைவருக்குமே உள்ளே வாக்களிப்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்று சற்று நேரத்துக்கு முன்பு இங்கு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து வாக்காளர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது தொடர்ந்து நீண்ட வரிசையிலே கிட்டத்தட்ட 1000 பேர் அளவுக்கு இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே குறிப்பாக வாக்களிக்க வேண்டும், இவர்கள் அனைவருக்குமே வாக்களிப்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நீண்ட வரிசையிலே அவர்கள் நின்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வருகின்றார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இது எப்படி இருந்தாலும் 7 மணிக்கு மேல் 8 மணிக்கு மேல் தான் இந்த வாக்குப்பதிவு முடிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 2 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அதாவது இந்த பகுதியில் 3 வாக்குச்சாவடியிலே ஒரு வாக்குச்சாவடி ஏறக்குறைய 60% முடிந்து விட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் மற்ற 2 வாக்குச்சாவடிகளிலும் தற்போதுதான் 40% அளவுக்கான வாக்குப்பதிவு நடந்திருக்கின்றது. மேலும் 60% வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. மேலும் தகவல் அறிந்து தற்போதுதான் ஊர் மக்களுக்கு தகவல் அறிந்த பின்பு அவர்கள் இங்கே வாக்குப்பதிவு செய்வதற்காக வர தொடங்கி இருக்கிறார்கள். அனைவருமே ஆர்வமுடன் நின்று இந்த வாக்குப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்க ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு உறுதியளித்திருக்கின்றது. இந்த திருவிழாவை உடனடியாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்வோம், நாங்கள் அதற்கான சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவோம், சமாதான பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என்று அவர்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். காரணம் நடுக்குப்பம் பகுதி மக்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதா? அங்குள்ள மக்களிடம் பேச முடிந்ததா? கண்டிப்பா. அந்த மக்களுடைய ஒரே கோரிக்கை என்னவென்றால், இந்த கோயில் பாரம்பரியமான கோயிலாக இருக்கின்றது. இந்த கோயில் பல 100 ஆண்டுகளாக இங்கு நடக்கக்கூடிய திருவிழா தான் இவர்களுடைய முக்கிய திருவிழா. ஏனென்றால் இந்த பகுதி அனைவருமே விவசாய பகுதி மக்கள், அனைவருமே விவசாயம் செய்யக்கூடிய மக்கள். ஆகவே அந்த திரௌபதி அம்மனை வணங்கிவிட்டு தான் அவர்கள் தங்களுடைய அறுவடை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். ஆகவே அந்த கோயிலுடைய திருவிழா நடைபெறாமல் இருப்பது அவர்களுக்கு மிகுந்த ஒரு சோகத்தையும் மிகுந்த ஒரு கவலையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தேர்தல் திருவிழாவை நாங்கள் எப்படி மகிழ்ச்சியுடன் நாங்கள் நடத்துவது என்பது குறித்தான அதிருப்தியை வெளிப்படுத்துவதாகத்தான் அவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றது. இந்த தேர்தல் முடிந்த உடனே சமாதான குழு அமைத்து இருதரப்பினரும் அழைத்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அந்த திருவிழா நடத்தப்படும் என்று கூறியதை தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே இருந்த மக்கள் அனைவருமே இப்போதுதான் வரத் தொடங்கி இருக்கிறார்கள்.
மேலும் வெயில் அதிகமாக இருந்தது காரணமாகவும் அவர்கள் இங்கு உடனடியாக இந்த பகுதிக்கு வர முடியவில்லை. தற்போதுதான் அவர்கள் ஆர்வமுடன் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகின்றார்கள். ஆகவே இங்கு வாக்குப்பதிவு முடிவதற்கு எப்படியும் 7-8 மணிக்கு மேலே இருக்கும். ஆனால் அதை முடிப்பதற்கான தேர்தல் துறை அதிகாரிகளும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இதன் பிறகு இந்த பகுதியில் ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த பகுதியை அதாவது பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடி என்ற பட்டியலில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கு ஏராளமான போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் குவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அருணா, நடுக்குப்பம் பகுதி மக்கள் ஒரே நேரத்தில் 1500க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் வாக்குச்சாவடியில் தேர்தல் அலுவலர்கள் தவித்து வருகின்றனர். அங்கு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.